இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டேன். இப்போ மாவை ஒரு கரண்டி எடுத்து நடுவில் ஒரே இடத்துலையே குத்திக்கலாம். அப்பத்தை கரண்டியால் சைடில் எண்ணெயை தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா பொங்கி வரும். அப்போ சூப்பராக புஸ்ஸு புஸ்ஸுன்னு. இப்போ ஒரு சைடு வெந்தா விட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடு திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுது. இதை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் குத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா அப்பத்தையும் குத்தி எடுத்தாச்சு. நான் எடுத்த அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 16 அப்பம் கிடச்சிது. உங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி தேவையில்லைனாக்கா இதில் பாதி கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்பத்தை பிச்சு காமிக்கிறப்பாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பத்தை பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம அந்த